தமிழை நேசிக்கும் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழ்நாட்டில் மத்திய அரசு துறையிலிருந்து ஒரு குரூப் சி பணியிடங்கள் வந்திருக்குங்க. இந்த குரூப் சி பணியிடங்களுக்கு யார் யார் அப்ளை பண்ணலாம், என்ன தகுதி, என்ன குவாலிஃபிகேஷன் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூடயும் ஷேர் பண்ணிவிடுங்க. இது மட்டும் இல்லை, நம்ம கிட்ட இன்னொரு டெலகிராம் சேனல் இருக்குது. அதோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. முடிஞ்சால் அங்கேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இங்கே கொடுக்க முடியாத பல விதமான கவர்மெண்ட் அண்ட் ப்ரைவேட் ஜாப் அப்டேட்ஸை நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். ஓகே, டிஎஸ்எஸ்சி டிஃபென்ஸ் சர்வீஸ் ஸ்டாஃப் காலேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. வெல்லிங்டன் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு காலேஜ். இது மத்திய அரசுடைய டிஃபென்ஸ் யூனிட்டுக்கு கீழே வரக்கூடிய காலேஜ். இங்கே இருந்து தான் உங்களுக்கான வேலைவாய்ப்பு அறிவிப்பு விட்டுருக்காங்க. இதற்கு அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி 30 மார்ச் 2024 வரைக்கும் டைம் இருக்குது. அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்படி ஃபில் பண்ணுறதுங்கிறத பற்றி நம்மளுடைய இன்னொரு சேனலான தமிழர் சேவையில் ஃபுல் டீட்டெயில்ஸ் போட்டிருக்கோம், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஓகே, என்ன போஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குரூப் சிவிலியன் போஸ்ட் தான் கொடுத்துருக்காங்க. போஸ்டிங் நேமை பொறுத்தளவுக்கு மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப் ஆஃபீஸ் அண்ட் ட்ரைனிங்கில் எம்டிஎஸ் போஸ்டிங்கு. 18,000 56,900 வரைக்கும் சேலரி கொடுக்குறாங்க. 6 வேக்கன்சிஸ் இருக்குது. ஏஜ் லிமிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூஆர் கேண்டிடேட்ஸ், அதாவது அன்ரிசர்வ்டு கேண்டிடேட்ஸ்க்கு 18 25 வயசு வரைக்கும், எஸ்சி மற்றும் எஸ்டி கேண்டிடேட்ஸ்க்கு 18 30 வயசு வரைக்கும், ஓபிசி அப்படின்னு சொல்லக்கூடிய பிசி, எம்பிசி, டிஎன்சி, டிஎன்டி இவங்களுக்கு எல்லாத்துக்கும், பிசிஎம் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா 18 28 வயசு வரைக்கும் ஏஜ் லிமிட் இருக்குங்க. ஸோ இதற்கான எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன், கல்வி தகுதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் 10th பாஸ் பண்ணியிருந்தாலே போதும்னு சொல்கிறாங்க. 10th முடிச்சிருக்கவங்களே இதுக்கு அப்ளை பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்து ஏஜ் லிமிட், ஏஜ் ரிலாக்ஸேஷன்லாம் ஆல்ரெடி பார்த்தாச்சு. இதுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஆஃப்லைனில் அவங்க ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை தான் ஃபில் பண்ண போகிறீங்க. இந்த மாதிரி தான் அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்குது. ஸோ இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை தான் நீங்கள் ஃபில் பண்ண போகிறீங்க. இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணுற வீடியோ தான் இன்னொரு சேனலில் போட்டிருக்கோம். இப்போ இதற்கான செலெக்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு ரிட்டன் டெஸ்ட் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரிட்டன் டெஸ்ட்டை பொறுத்தளவுக்கு ஜென்ரல் இன்டெலிஜென்ஸு, ரீசனிங்கு, நியூமரிக்கல் ஆப்டிடியூடு, ஜென்ரல் இங்கிலீஷு, ஜென்ரல் அவேர்னஸ்ஸு, எஸ்எஸ்சி எம்டிஎஸ்க்கு என்ன மாதிரி ஒரு எக்ஸாமினேஷன் இருக்குமோ அதே மாதிரி ஒரு பேட்டர்னில் தான் எக்ஸாமினேஷன் கொடுக்குறாங்க. பட் அதை விட கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த எக்ஸாமை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு இங்கிலீஷில் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸாம் இங்கிலீஷில் தான் நீங்கள் எழுதணும். தமிழில் எக்ஸாமினேஷன் கிடையாது. பட் போஸ்டிங்ஸ் உங்களுக்கு நீலகிரி தமிழ்நாட்டில் தான் இருக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி உங்களுக்கான ஸ்கில் டெஸ்ட்டாக இருக்கட்டும், ரிட்டன் டெஸ்ட்டாக இருக்கட்டும், எல்லாமே பார்த்தீங்கன்னா வெல்லிங்டனில் தான் நடக்க போகுது. ஸோ நீங்கள் எக்ஸாமினேஷன் சென்டரும் வெல்லிங்டனில் தான் சூஸ் பண்ண முடியும். நீங்கள் நீலகிரியில் போய் தான் எக்ஸாம் எழுதிட்டு வர மாதிரி இருக்கும். எக்ஸாம் கம்ப்ளீட் பண்ணி யார் நல்ல கட் ஆஃபில் வர்றாங்களோ அவங்களுக்கு அவங்க டைரெக்டாக போஸ்டிங்ஸ் கொடுத்துறதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த போஸ்டிங்ஸில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னு பாருங்கள். என்னதான் இது எம்டிஎஸ் போஸ்டிங்ஸாக இருந்தாலும் உங்களை டயர்டாக்கிற மாதிரி, ஃபேட்டிக் ஆக்கிற நேச்சர் டியூட்டிஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. என்ன டியூட்டிஸ்னால், க்ளீனிங் பண்ணுறது, ஸ்வீப்பிங் கூட்டுறது, டாய்லெட்ஸ் ஒர்க் ஏரியாவெலாம் க்ளீன் பண்ணுறது, லோடிங் அன்லோடிங் பண்ணுறது, குட்ஸை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ஷிஃப்ட் பண்ணுறது, கார்டனிங் பண்ணுறது, ஃபீடிங் பண்ணுறது, ஹார்ஸ் க்ளீனிங் பண்ணுறது, நைட் வாட்ச்மேன் ஒர்க்கெலாம் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. என்னதான் எம்டிஎஸ்ஸாக இருந்தாலும் இந்த மாதிரி எந்த ஒர்க்கு வேணால் அவங்க கொடுக்குறதா சொல்கிறாங்க. ஸோ அதனால் இதை மட்டும் கொஞ்சம் செக் பண்ணிவிட்டு, இதுக்கெல்லாம் எனக்கு ஓகே அப்படின்னா மட்டும் இதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு சேலரி மற்ற விஷயங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா அதே எம்டிஎஸ் கேட்டகரியில் கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட நாம்ஸுக்கு கீழே தான் இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு டிஃபென்ஸில் கொடுக்கக்கூடிய எல்லா அலவன்சஸ் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். பட் இந்த ஒரு சின்ன விஷயம் மட்டும் இருக்குது. இதை மட்டும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஜாயின் பண்ணுறதா இருந்தால் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இதை தவிர உங்களுக்கு இந்த போஸ்டிங்ஸில் டவுட்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சுனாலும் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள்.